என்ன காரணமோ மத்திய அரசு வேண்டுமென்றே மாநில அரசை பழிவாங்கும் நடவடிக்கையா என்று மக்கள் கேள்விக்குறி எழுகின்ற வண்ணம் இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுபவர்கள் மக்கள் என்பதை இரண்டு அரசாங்கங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமை போன்ற வேலை நடத்தி கொண்டிருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்பதை இந்த மாநில அரசு கவனத்திலே கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு சீராக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். எங்கள் பகுதிக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு என்று இருக்கிறார்கள். வாரம் வருகிறார்கள். எந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக என்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள்? பாதாள சாக்கடை பணி ஆரம்பித்து பூஜை போட்டு அது மூடப்பட்டு விட்டது. பாகலூர் ரோடு சாலை பழுதடைந்து அதனுடைய பணி 1 மாதத்தில் முடிந்துவிடும் என்று வேகமாக அனைத்து அரசியல் தலைவர்களும் ஆட்சித் தலைவர்களும் சொன்னார்கள். இன்னும் அந்த 1 மாதம் நடக்கவில்லையா, வரவில்லையா என்றும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சாலைகளை பற்றியே ஒரு முக்கியமான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை அரசு முதன்மை செயலாளர் அவர்களே நடத்த வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. மாநகராட்சியில் வரி விதிப்பு இல்லை, வரி விதிப்பு நாங்கள் குறைக்கிறோம், இத்தனை கோடி ஓசூருக்கு அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். எந்த அரசாங்கத்துக்கு எந்த அமௌண்ட் வந்தது, எந்த வேலைகளை செய்தோம் என்பதை அவர்கள் உங்கள் போன்ற செய்தியாளர்களை கூப்பிட்டு அறிவித்தால் மக்களுக்கு தெரியும் என்பதை நான் அவர்களுக்கு உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இப்பொழுது முதலிலே போட்ட ரிங் ரோடு மற்றும் மற்ற சாலைகள் எல்லாம் அரசு சாலை, மாவட்ட சாலை, எந்த சாலைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு கனெக்டிவிட்டி கிடையாது. ஆக அவர்கள் தனியாக போக வேண்டும், இவர்கள் தனியாக போக வேண்டும். எந்த இடத்துல மோதுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த அளவிலே இந்த அரசு போய்கொண்டிருந்தால் ஒசூரில் ஏஷியாவில் ஃபாஸ்ட் டெவலப்பிங் சிட்டி எல்லோரும் சொல்கிறான். எங்கே ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த ஊர் அருமையாக அமைதியாக இருந்த ஊரை இந்த முட்டாள் சுப்பிரமணியம் வந்து எங்களுக்கு இவ்வளோ இடைஞ்சல் கொடுத்து அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் வந்ததனோட பலன்கள் யாரும் எங்களுக்கு கிடையாது. மக்களுக்கு பாதி பேர் ஊர் விட்டு ஓடி போயிட்டான், நிலத்தை விற்று. இருக்கக்கூடியவங்களும் நாங்களும் கஷ்டப்படுறோம். ஆகவே இனிமேலாவது இந்த அரசாங்கம் ஓசூரை பற்றி ஒரு அவசியமான ஆழமான ஒரு கருத்துடன் செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.